பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் வாயிலாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை வலியுறுத்த விரும்புகிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நாம் அறிய முடியாது என்று சொல்லுகிறார். இதே தான் ஆண்டருடைய செயல்கள் அப்போ எப்படிப்பட்டதா இருக்கும், ஆண்டருடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது 111வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 111:3 அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது என்று சொல்லி அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அப்போ மகிமையான செய்கைகளை, அவர் அதிசயமான செய்கைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறபடினால் நாம் அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத நம்ம அறிய முடியாது. அப்போ இன்றைக்கு கூட நாம் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிறபடி ஆண்டவர் எல்லா செயல்களையும் செய்ய மாட்டார். அதற்கு நம்ம உதாரணமாக தான் சில வேதத்தின் அடிப்படையில், சில சம்பவங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எதிர்பார்க்கிற விதமாய் தேவனுடைய செயல்கள் இருப்பதில்லை என்று சொல்லி முதலாவது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனங்கள் 29 34 வரைக்கும் நம்ம வாசித்தோமே ஆனால் 20வது அதிகாரம் 29 34 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அவர் பேசாதிருக்க முடியாது, அதற்குனாலும் கூட பின்னும் அவர்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள். உடனே இயேசு நின்று அவர்கள் தம்மிடத்தில் அவங்கள வரவழைச்சு, நாங்க என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்றிருக்கிறேன்னு கேட்கிறாரு. அதற்கு ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். இந்த வசனம் தான் நம்ம கொஞ்சம் ஆழமான சிந்திக்க போறோம். இயேசுனுடைய செயல் இங்க எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் செல்ல. இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய செயல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குருடர்களுடைய கண்களை ஆண்டவர் தொடுறாரு, அவங்க சுகப்படுத்துகிறாங்க. இதையே மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல வசனங்கள் 22 நம்ம வாசிக்கும் பொழுது, வசனங்கள் 22 நம்ம வாசித்தோமே ஆனால், பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இதனுடைய அந்த முன்னால பின்னால நடந்தது அப்படிலாம் நான் வேதத்தின்படி ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் யோசிக்கல. ஆனா ஏற்கனவே எரிகோவில் ஆண்டவர் குருடருடைய கண்களை தொட்டு குணமாக்கினார் சொல்லி மக்கள் எல்லாம் நினைச்சிருந்தாங்களோ என்னவோ தெரியல. இங்க இந்த பெத்சாயிதா ஊருக்கு ஒரு குருடரை கொண்டு வந்து ஆண்டவரத்துல சொல்றாங்க, நீங்க அவர்களை தொடும்படி அவர்கள் வேண்டிக்கணும். அப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவரு எரிகோவில் அன்னைக்கு நம்ம செஞ்சார் இல்லையா, அன்னைக்கு எரிகோவில் புறப்பட்டு வரும் பொழுது 2 குருடருக்கு தொட்ட மாதிரி இங்க இந்த குருடனுக்கும் தொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பாக்குறாரு பாத்தீங்க, அவர் என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னா, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து அவன் யாவையும் தெளிவாய் கண்டான் என்று சொல்கிறார். இங்க 2வது ஒரு சம்பவம் இப்ப நடக்கிறத பாத்தீங்கன்னா, அவர் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவர் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவர் அற்புதத்தை செய்கிறார். முதலாவது வெறுமன கையை வச்சு குருடனை தொடராரு, அங்க குணமடைகிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெத்சாயிதா ஊர்ல அவர் என்ன பண்றாரு, கண்களை உமிழ்நீரினால் ஒரு சேர் உண்டாக்கி செய்யறாரு. ஆனா இதே சம்பவத்தை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா பிரவி குருடனாகி ஒரு மனுஷரை கண்டார். அவர் என்ன பண்ண 9வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நம்ம வந்துருவோம். அதாவது
அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனா திரும்பி வந்தான். இப்போ 3 பார்வையடைந்த சம்பவத்தை நம்ம இப்போ பார்த்தோம். மார்க்கு, மத்தேயு, இந்த யோவானில் பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் கண்களை தொட்டு குணமாக்குறார். 2வது சேர்களை பூசி அவனை ஏதாவது காண்கிறாயான்னு சொல்லி காண்கிறார். 3வது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தரையில துப்பி உமிழ்ன சேருண்டாக்கி நீ போய் கழுவுங்கிறார். சீலோவான் குளத்துல போய் கழுவி பார்வையடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இங்க முதல்ல என்ன நினைச்சாங்க, அந்த பெத்சாயிதா ஊர்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எரிகோல இருந்து வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு தொட்டு குணமாக்குவார் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாய் குருடர்களை சொஸ்தப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம மனசுல என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நாம எதிர்பார்க்கிறபடி ஆண்டவருடைய செயல்கள் இருப்பதில்லை. ஒருவேளை அவங்க என்ன நினைச்சாங்க, அங்க தொட்டார்ல என்னைய தொடரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு, சேருண்டாக்கி போய் நீ போய் கழுவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நாம நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி தேவனுடைய செயல்கள் இருப்பதில்லை. ஆனா செயல்களுடைய முடிவு என்ன தெரியுமா, 3 சம்பவத்திலையும் குருடர்கள் பார்வையடைந்தார்கள். அப்ப நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நாம நினைக்கிறபடி அற்புதம் செய்ய மாட்டார். எனக்கு இப்படிதான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், அல்லது என்னோட நோயை இப்படிதான் நீங்க குணமாக்கணும், அல்லது என்னோட பிரச்சனைக்கு இப்படிதான் நீங்க எனக்கு சொல்யூஷன் தருவீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய செயல்களை நம்ம செய்ய முடியாது. அதனாலதான் பிரசங்கி ரொம்ப அழகா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாயே என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்ப இந்த கால வேளையில அல்லது இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரத்துல உங்க காரியங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள், நாங்கள் அந்த செயல்கள் ஆராயப்படத்தக்கவைகளப்பா. அப்ப நாங்க நினைக்கிறபடி நீங்க அற்புதங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனா ஒண்ணு எங்களுக்கு தெரியும், தேவனுடைய சமூகத்துல வந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்யாமல் நீங்க இருக்கிற தேவன் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தபடினாலே இன்றைக்கு எங்க காரியங்கள் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நாம நினைக்கிறபடி அற்புதம் செய்ய மாட்டார். ஆனால் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அற்புதங்களை செய்து ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே, நாங்க நினைக்கிறபடி அல்லப்பா, நீங்க நினைக்கிறபடி எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நீங்க நினைக்கிறபடி எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி நம்ம தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பிரசங்கில வாசித்தது போல எல்லாத்தையும் அறிகிற தேவனுடைய செயல்களை நாங்க அறிய முடியாதப்பா. ஆண்டவரே, நாங்க நினைக்கிறபடி நீங்கள் அற்புதங்கள் செய்ய மாட்டீங்கப்பா. குருடனை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த குருடனை தொடுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நீங்க சேர் உண்டாக்கி நீ சீலோவாம் குளத்துல போய் கழுவும் என்று சொல்லி கழுவி சுஸ்தப்படுத்தினது போல ஆண்டவர், நாங்க எதிர்பார்க்கிறபடி எங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்க. ஆனா ஒன்று தெரியும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எதிர்பாராத விதமா எங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை நடத்துகிற நீங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே அப்பா, நாங்கள் தைரியமாய் எங்க ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய செயல்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து தாரும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.